இயக்குனர் இமயம் பாரதி ராஜா முன்னாள் இந்திய தேசிய காங்கிரசின் பொறுப்பாளரும் தேசியவாதியுமானவரின் புதல்வர். இரண்டாம் தாரத்தின் மகனாக பிறந்து சிறுவயதில் சொல்லொன்னா துயர்களை சந்தித்தவர். படிக்கும் காலத்திலேயே தன்னுடன் படித்த மாணவியை ஒருதலையாக காதலித்து தோற்று போனவர். நடிகராக வேண்டும் என்ற ஆசையால் சுகாதார ஆய்வாளர் என்ற அரசு பணியை துறந்து திரை உலகில் கால் பதித்து இயக்குனராக தடம் பதித்தவர். ஆர் எனும் பெயர் வரிசை கொண்ட நாயகியர் மட்டுமின்றி புதுமுக நாயகர்கள் பலரையும் அறிமுகப்படுத்தியவர். ஈழத் தமிழர் படுகொலையை கண்டித்து தனக்கு வழங்கப்பட்ட உயரிய விருதை திரும்ப ஒப்படைத்தவர். பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான ஜெயராஜ் மட்டுமின்றி காமெடி நாயகர் தேனி முருகனின் பாச அண்ணன், பிரபல சின்னத்திரை வெள்ளித்திரை கலைஞர் ஸ்டாலின் முத்துவின் அன்பு சித்தப்பா, மறைந்த பிரபல கலை நாயகர் மற்றும் இயக்குனருமான மனோஜின் பாச தந்தை, கலை நாயகி நந்தனாவின் பேரன்பு மிக்க மாமனார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற கலை பின்புலத்தை தன்னகத்தை கொண்டவரும், பாசமகன் மனோஜின் இழப்பால் முதுமை வயதில் மருத்துவரின் சொல் கேளாமல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு மரணித்து போனவருமான நாடக ஆசிரியர், கதை ஆசிரியர், தமிழ் தேசிய போராளி, இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் பன்முக குணச்சித்திர நாயகருமான மறைந்த பாரதி ராஜாவின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலரும் அறியாத நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை கீழே காணப்படும் சின்னஞ்சிறு முக்கோண வடிவிலான பிளே பட்டனை தொடுவதன் மூலம் விரிவாக அறிந்து கொள்ளலாம். இவரை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.